இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோமா? அட சவாலா? ஐயோ மேடம், உங்க புருஷன் மாதிரியே நீங்களும் அவமானத்துல உங்க துப்பாக்கி எடுத்து உங்க நெத்தி போட்டுல சுட்டுக்கிட்டு சாவாம இருக்க என் அப்பா முருகன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். இங்க கத்தி உன் தலைக்கு மேல தொங்கல, உன் தங்கச்சி வீட்டுக்கார அறிவழகன் கழுத்துக்கு தான் நான் கத்தி வச்சிருக்கேன். உன்னை காப்பாத்திக்கிறத விட உன் தங்கச்சியோட தாலிய உன்னால காப்பாத்த முடியுமான்னு பாத்துடுறியா? மேடம், உசுரே போனாலும் சரி என் தங்கச்சி வாழ்க்கைய நாசமாக நான் விட மாட்டேன். அதையும் பாத்துருவோம்டா. உன்னால அந்த அறிவழகனை காப்பாத்தவே முடியாதுடா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன். சாகுற வரைக்கும் அவன் ஜெயில கடந்துதான் சாவான். என்ன மேடம், ஜோதின் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? கோர்ட் என்ன நினைச்சிய? உங்க கீழே வேலை செய்யற குரு நினைச்சிட்டீங்களோ? அதத்தான் நானும் சொல்றேன். நீயா நானானு பாத்துருவோன்னு சொல்றேன். உன் குடும்பம் மொத்தத்தையும் நான் கதற வைப்பேன். ஐயோ, இவகிட்ட எதுக்கு வம்பு வச்சுக்கிட்டோன்னு நினைச்சு என் வீட்டு முன்னாடி வந்த நின்னு உன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு உன்னை அழ வைப்பேன்டா. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மேடம்னு என் கால்ல விழுந்து உன்னை நான் கதற வைப்பேன். பாக்குறியா? யாரு? என்னே வா மேடம். உங்களை மட்டும் இல்ல, காக்கி சட்டையை போட்டுட்டு உங்களுக்கு கூலி வேலை பார்க்கறான் பாருங்க, இந்த குரு, இவனையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன். எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடினவன் என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் விளையாட பார்த்தான் பாருங்க உங்க மவன், இந்த பொறுக்கி பய, இவனையும் உள்ள அனுப்புவேன். இவனுங்களை ஆயுசுக்கு உள்ள வச்சு கதற விடுதே. உங்களுக்கு அடுத்தவனை சமமா பார்த்து பழக்கம் இல்லைல்ல, அதனாலதான எம்புட்டு ஆடுதிய. அந்த ஆட்டத்தை அடக்கி உங்களை ஜெயில வச்சு கதற விடல. என் பேரு சம்மு அல்ல. பாத்துருவோண்டா. சவாலா? இனி நீயா நானானு பாத்துருவோண்டா. குரு மேடம், வண்டி எடு. இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க. ஓகே மேடம். எஸ் மேடம். லுக் இன்ஸ்பெக்டர், சில விஷயங்களை நீங்க உடனே செஞ்சாகணும். சொல்லுங்க மேடம். அந்த சண்முகம் இருக்கிறானே, பஞ்சாயத்து பிரசிடென்ட், அவனை உடனடியா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆளை போடுங்க. எஸ் மேடம். எனக்கு அவனோட ஒவ்வொரு மூவும் தெரிஞ்சாகணும். அந்த அறிவழகன் கேஸ் அடுத்த ஹியரிங்க்கு வரப்போகுது. அந்த நேரத்துல அந்த அறிவழகனுக்காக ஆஜராக போற லாயர் யாருன்னு எனக்கு இமிடியேட்டா தெரிஞ்சாகணும். ஷேடோ யூனிட் போட்டுறேன் மேடம். விடாம அவனை ஃபாலோ பண்ணிடுவாங்க மேடம். அவனை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அவன் சரியான கிரிமினல். அவன் எங்க போறான், யார பாக்குறான்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவனுக்காக அப்பியர் ஆக போற லாயர் யாருன்னு ஹியரிங்க்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சாகணும். உடனடியே ஆள் போட்டுறேன் மேடம். கமான் குயிக், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். ஐயோ, எட்டி என்னட்டி கொடுமை இது? மஞ்ச கயித்துல மாங்கல்யத்தை போட்டிருக்க. இருக்கிறதே இந்த ஒரு நகை தானே, அதுக்காக தாலி செயின் யாராவது அடகு வைப்பாவளா? வெக்க தாண்டி போறேன். நான் ஒண்ணு விக்கலையே, அவசரத்துக்கு வைக்கிறோம். என் வீட்டுக்காரன் அப்புறமா இதை மீட்டு கொடுக்க போறான். இப்ப 2 பேரும் உள்ள வர போறீங்களா இல்லையா? வாங்க. எட்டி, என்னது? சரி வா. சேட்ஜி வணக்கம். நமஸ்தே மேடம். வாங்க. வணக்கம் சேட்டு. வாங்க மேடம், சொல்லுங்க. இது 4 பவுன் செயின். இத வச்சா எவ்வளவு கிடைக்கும்னு பாருங்க. எட்டி குடிங்க. மாய், என்னம்மா இது விளையாட்டு? அறிவு இருக்காட்டி உனக்கு? வாழ வேண்டிய பொண்ணு தாலி செயினை கழட்டி அடகு வைப்பியா? நீ என்ன தனியாளா? இல்ல உனக்கு யாரும் இல்லாம போயிட்டோமா? கடையில வச்சு ஏமா பிரச்சனை பண்ற?
வேற வழி இல்லைன்னு தானே அடகு வைக்கிறேன். அதான் கேக்க, உனக்கு என்ன வழியா இல்ல? இந்தா இத புடி. இந்தா சேட்டு, 6 பவுன் எம்பிட்டு வரும்னு சொல்லு. 10லன்னா நான் இன்னொரு செயினை கூட கழட்டி தரேன், எடை போட்டுக்கோ. மா, இப்ப எதுக்கு ஓ நகையை கழட்டி கொடுக்கற? கேட்டி, தாய் வேற புள்ள வேறன்னு யாரட்டி சொன்னா? நீ வெறும் கழுத்தோட மஞ்ச கயத்துல நடமாடுறத பாக்கவா உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அடகு தானமா வைக்கிறேன். நீ விக்கிறியோ வைக்கிறியோ, வாழ வேண்டிய பொண்ணு தாலி செயினை கழட்டலாமா? நீ வாய மூடு. சேட்டு, நீ இதை எடை போட்டு பார்த்து எம்பிட்டு பணம் கிடைக்கணும் சொல்லு. கொடுங்க. இதுவே எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஓடி வர மாட்டியா? சொன்னா கேளு சண்முகம், இந்த ஸ்பீடு வண்டியில மாட்டிக்காத. நீதான் வார்த்தைக்கு வார்த்தை உடம்புறந்தான்னு சொல்லுவியே. இந்த உடம்புறந்தா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? வாங்கிக்கப்பா, இப்படியே கிளம்பிடுவோம். பாருல, தேவையில்லாம நீ வெறுப்பேத்தாத. குடியிருக்கிற வீட்டை எவனாச்சும் முட்டாள்தனமா அடமானம் வைப்பானா? இருக்கிறதே இந்த ஒரு வீடு, அதை அடமானம் வச்சு என்ன பண்ணுவ நீ? பாத்தியா, உடனே கோவப்படுது பாத்தியா? நான் சொல்றதுல இருக்கிற நியாயம் உனக்கு புரியுதா இல்லையா? சொன்னா கேளு சண்முகம், இந்த ஸ்பீடு வட்டிலாம் நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அசல விடு, வட்டி எப்படி கட்டுவ அதை சொல்லு. ஏலே, அதான் அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துருக்கான்ல, அதுல வர வருமானத்தை வச்சு கட்டிக்கிடுவோம்ல. ஏன்பா சண்முகம், அது என்ன மளிகை கடை நினைச்சியா இல்ல பேங்க்னு நினைச்சியா? ஏற்கனவே உன் குடும்பம் வெட்டுக்கிளி குடும்பம் 2 குடும்பமும் அதை நம்பிதான் சாப்பிடுறீங்க. 10வது குறைக்கு ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டியை மட்டும்தான் அதுல இருந்து கட்ட முடியுது. இப்ப இதையும் சேர்த்து எப்படிப்பா சமாளிப்ப? எல்லாம் என் அப்பன் பாத்துக்கிடுவாம்ல. அப்பன்டா என்னை பெத்தவனை சொல்லல, என் அப்பா முருகனை சொல்லுதேன். பாரு, என் தங்கச்சி வாழ்க்கையை எனக்கு சரி பண்ணணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப அதுக்கு இந்த கேஸை உடனே முடிக்கணும். இந்த கேஸும் அவ்வளவு சாதாரணமா இப்ப முடிகிற மாதிரி தெரியல. இது இழுக்க இழுக்க பெரிய பணம் நமக்கு தேவைப்படுது. அப்படிலாம் செலவு பண்ணாதான் இந்த அறிவை நம்மளால வெளில கொண்டு வர முடியும். அது மட்டும்தான் இப்ப எனக்கு முக்கியம். அதை தாண்டி எனக்கு எந்த மண்ணாங்கட்டியும் முக்கியம் கிடையாது. சும்மா இதை பத்தியே பேசிட்டு இருக்காது. சார், ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. போலாம். நான் சொல்றதுல இருக்கிற நியாயம் உனக்கு புரியுதா இல்லையா? சொன்னா கேளு சண்முகம், இந்த ஸ்பீடு வட்டிலாம் நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அசல விடு, வட்டியை எப்படி கட்டுவ அதை சொல்லு. ஏலே, அதான் அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துருக்கான்ல, அதுல வர வருமானத்தை வச்சு கட்டிக்கிடுவோம்ல. ஏன்பா சண்முகம், அது என்ன மளிகை கடை நினைச்சியா இல்ல பேங்க்னு நினைச்சியா? ஏற்கனவே உன் குடும்பம் வெட்டுக்கிளி குடும்பம் 2 குடும்பமும் அதை நம்பிதான் சாப்பிடுறீங்க. 10வது குறைக்கு ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டியை மட்டும்தான் அதுல இருந்து கட்ட முடியுது. இப்ப இதையும் சேர்த்து எப்படிப்பா சமாளிப்ப? எல்லாம் என் அப்பன் பாத்துக்கிடுவாம்ல. அப்பன்டா என்னை பெத்தவனை சொல்லல, என் அப்பா முருகனை சொல்லுதேன். பாரு, என் தங்கச்சி வாழ்க்கையை எனக்கு சரி பண்ணணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப அதுக்கு இந்த கேஸை உடனே முடிக்கணும். இந்த கேஸும் அவ்வளவு சாதாரணமா இப்ப முடிகிற மாதிரி தெரியல. இது இழுக்க இழுக்க பெரிய பணம் நமக்கு தேவைப்படுது. அப்படிலாம் செலவு பண்ணாதான் இந்த அறிவை நம்மளால வெளில கொண்டு வர முடியும். அது மட்டும்தான் இப்ப எனக்கு முக்கியம். அதை தாண்டி எனக்கு எந்த மண்ணாங்கட்டியும் முக்கியம் கிடையாது. சும்மா இதை பத்தியே பேசிட்டு இருக்காது. சார், ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. போலாம்.